வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பொங்கல் காம்போ 5 in 1 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பருப்பு சாம்பார், ரசம், பொரியல், வடை, பாயசம் அப்படின்னு 5 வகையான ரெசிபி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பருப்பு சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. 1 கப் அளவு பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் ஒரு சின்ன குக்கரில் சேர்த்துக்கலாங்க. குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 தக்காளி இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸ் தக்காளியாக நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 4 தக்காளி அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகா 5 மிளகா சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு விசில் வரும்போது மேலே வந்துடுங்க. தண்ணி எல்லாம் விசிலுக்கு மேலே வர மாதிரி வந்துடும். அதனால் பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் கரெக்டாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் விட்டுக்கலாங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா பருப்பு இது போல் நல்லா வெந்து வந்துடும். இதை நீங்கள் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இது போல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காயெல்லாம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு போசி எடுத்துருக்குறேங்க. 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்குறேங்க, அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் அதிக அளவில் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டுங்க. நான் மிளகாய் எதுவும் இதில் சேர்க்கலைங்க. நான் பருப்புலேயே மிளகாய் சேர்த்ததுனால இப்போ மிளகாய் எதுவும் நான் சேர்க்கலை. நீங்கள் அப்படி பருப்பில் சேர்க்கலை அப்படின்னா இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறிகளையும் முழுமையாக இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இது போல் எண்ணெயிலேயே வதங்கி வரட்டுங்க. நல்லா கிளறி விட்டுடலாம். நீங்கள் உடனே தண்ணி ஊற்றிட வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் இது போல் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. அதுக்கு பிறகு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது போல் நல்லா எண்ணெயிலேயே வதங்கினதுக்கு பிறகு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வருங்க. கொதி வந்ததுக்கு பிறகு தான் நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிறோமில்ல அந்த பருப்பை அதுக்கு பிறகு தான் சேர்க்கணும். நல்லா புளித்தண்ணியில் கொதி வந்ததுக்கப்புறமா இது போல் எல்லா பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த குக்கரையும் கழுவி இதிலையே சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும். பாருங்கள், இது போல் நல்லா கொதி வந்துடுங்க. அதுக்கு பிறகு நம்ம மல்லி இலை ஒரு கைப்பிடி,
கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் இதில் சேர்த்துட்டா நம்ம பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிருங்க. அடுத்ததாக நம்ம ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம செய்கிற ரசம் ஒரு நாளைக்கு சூப்பராக இருக்குங்க, ஒரு நாளைக்கு அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காது. நான் இப்போ சொல்லித்தர மெத்தடில் செஞ்சிங்கன்னா டெய்லியுமே உங்கள் ரசம் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடித்தமான ரசம் எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாங்க. பூண்டு இது போல் தோலோட 3 பல் எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு எடுத்துருக்குறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்குறேன். பெருங்காயம் ஒரு கட்டி எடுத்துருக்குறேங்க, சின்ன சைஸ் கட்டி எடுத்துருக்குறேன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் கொரகொரப்பாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது போல் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்குறேங்க. இந்த புளி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை நாங்களே வீட்டில் நல்லா சுத்தப்படுத்துறதுனால இது அப்படியே உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து கரைக்கிறேங்க. இதுவே நீங்கள் கடையில் வாங்கின புளியாக இருந்துச்சுன்னா அதில் சில ஓடு, தூசு, நார் இதெல்லாம் இருக்குங்க. அதனால் நீங்கள் முதல்லையே கரைச்சிட்டு ஒரு போசியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இது போல் கரைச்சிட்டு அந்த சக்கையை மட்டும் வெளியே எடுத்துருவேங்க. புளி எப்போவுமே நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் சூடுபடுத்துனதுக்கப்புறம் கரைச்சிங்கன்னா நல்லாவே கரையும். தண்ணி ஊற்றிட்டு சூடுபடுத்தி கரைச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இது போல் நல்லா கரைச்சதுக்கப்புறமா அந்த சக்கையெல்லாம் மட்டும் வெளியே எடுத்துடலாங்க. இது போல் சக்கையெல்லாம் வெளியே எடுத்ததுக்கு பிறகு நான் இங்கே 4 தக்காளி எடுத்துருக்குறேங்க. 4 தக்காளியை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு இது போல் 2-3 கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல பூண்டு விழுதுகளெல்லாம் அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க. மீதியெல்லாம் அதுக்கப்புறமா தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரைச்சிக்கலாங்க. கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள், இந்த தக்காளியை நல்லா கையில் நசுக்கி நீங்கள் எடுக்கும் போது தான் ரசமே சூப்பரான டேஸ்ட்டில் வரும். இது போல் பொறுமையாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சி செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட்டு வராதுங்க. இது போல் நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். புளிப்பு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு புளிப்பு இருந்தால் பிடிக்குமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல பூண்டு, சீரகம், மிளகு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு தான் நம்ம கரைக்கும் போது யூஸ் பண்ணோம். மீதியெல்லாம் இருக்குமில்லங்க, அதை எல்லாத்தையும் முழுமையாக இதுலேயே இப்போவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினா போதுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கினீங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்சு கசப்பு தன்மையாட்டம் ஆயிருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா புளி தண்ணியும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இது அப்படியே நுரக்கட்டி வந்துச்சுன்னா போதுங்க. நீங்கள் ரசத்தை கொதிக்க விட்டுறக்கூடாது.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளிப்பு இது ரெண்டையும் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டுங்க, மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கொதிச்சு வந்துடுங்க. இது போல் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா நுரக்கட்டி ரசம் மணக்க மணக்க தயாராகும். இது போல் அங்கங்கே நல்லா நுரக்கட்டி கொதிச்சு வரணுங்க. கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். ரொம்ப நேரம் கொதிக்கவும் விட்டுறக்கூடாது. இது போல் அங்கங்கே நுரக்கட்டி வரும்போது லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. இது போல் நீங்கள் ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரசம் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ 2 கொத்து மல்லி இலையை தூவி இறக்கிடலாங்க. மணக்க மணக்க நம்ம சூப்பரான ரசம் ரெடி ஆயிருச்சுங்க. அடுத்ததாக நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி 2 வாழைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஒரு போசியில் நல்லா சுடுதண்ணி காய வச்சு அந்த வாழைக்காவை அதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சுடுதண்ணிலேயே வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதனுடைய தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி வாழைக்காவை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், கூடவே 3 வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் வரமிளகாய் 2ம் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எந்த மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி சேர்த்திங்கன்னா கூட போதும். இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுங்க. ஓரளவு தக்காளி இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நான் 1/2 மூடி தேங்காய் இங்கே துருவி வச்சுருக்கிறேன். நான் சின்ன சைஸாக இருந்தங்காட்டி 1/2 மூடி தேங்காய் துருவி இருக்கிறேங்க. பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் அதுலேயும் பாதியாக துருவிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே தேங்காய் சேர்த்துட்டேங்க, அப்போ தான் தேங்காய் நல்லா வறுபடும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக தான் நான் காய் சேர்க்க போகிறேங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நம்ம தண்ணி வடித்து வச்சுருந்தோம்ல வாழைக்காய், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் வாழைக்காய் 2ம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெங்காயம், மிளகாய், தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அடுப்புலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நாம் பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும் போது வாழைக்காவோட டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். எப்போவுமே வாழைக்காய்க்கு பச்சை மிளகாய் ரொம்பவே அருமையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பருப்பு வடை எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி வடை பருப்பு எடுத்துருக்குறேங்க. பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பருப்பு.
1/2 கிலோ அளவில் பருப்பு எடுத்துருக்குறேன். இதை நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. நீங்கள் பருப்பு உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். இப்படி வந்ததுனா தான் உங்களுக்கு வடை சுடும்போது நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. எடுத்துட்டு 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 5 வரமிளகா, 4 பச்சை மிளகா சேர்த்திருக்கிறேன். சோம்பு, பட்டை, கிராம்பு. சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 2, 3, கிராம்பு 2, 3. அடுத்தது இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. பூண்டு 10 பல்லுக்கு மேலே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் அரைக்கிறதுக்கு பருப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பருப்பும் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ பருப்புக்கு இது தேவையான அளவாக இருக்கும். இதெல்லாம் மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மறுபடியும் மீதமுள்ள பருப்பு எல்லாத்தையுமே இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட அரைக்காத கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். மறுபடிக்கும் எல்லா பருப்பையும் இந்த மாதிரி அரைச்சி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவோட இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா பிணைஞ்சிங்கன்னா தான் உப்பு ஒரே சமமாக வரும். இல்லைன்னா ஒரு வடையில் உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு வடையில் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னாவே உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை உருண்டையாக பிடிச்சி வேறு தட்டத்தில் வச்சிடலாம். நம்மளுக்கு வடை போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிக்கும்போது சீக்கிரமாகவும் வேலையாகுங்க, ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் 2 அடைசல்ல எல்லாத்தையும் போட்டு எடுக்கிற மாதிரி சீக்கிரமாக வேலையாகும். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும். இதெல்லாம் உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஓரளவு நல்லா காஞ்ச மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம்ல வடை, அதை வடை ஷேப்புக்கு தட்டிட்டு நடுவால் கொஞ்சம் தடிமனாகவும் ஓரங்களில் கொஞ்சம் மெலிசாகவும் இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடைகளாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு நல்லா வடை செவந்ததுக்கப்புறமா எல்லா வடையும் எடுத்துடலாங்க. இதே மாதிரி மீதமுள்ள மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாங்க. நம்மளோட மொறுமொறுப்பான வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சேமியாவை வச்சு சூப்பராக ஒரு பால் பாயசம் ரொம்ப க்ரீமியாக ரெடி பண்ணலாம். இந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே க்ரீமி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கடைகளில் கிடைக்கிறது மாதிரியே ரொம்ப அருமையான பாயசம் வீட்லேயே ரெடி பண்ணலாம். ஜவ்வரிசி இல்லாமல் வெறும் சேமியாவை வச்சு மட்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்குறேன். எடுத்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா சூடாகி உருகுனதும் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே முந்திரி, திராட்சை மட்டும் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த கிஸ்மிஸ் பழங்களெல்லாம் நல்லா
மேலே பொரிஞ்சு உப்பி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த காந்த திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முந்திரியும் திராட்சையும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வேறு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம். ரோஸ்ட் ஆச்சுல, அதையெல்லாம் திருப்பி ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் ஒரு தட்டத்தில் மாற்றினதுக்கு பிறகு மறுபடியும் அதே பேன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் 1 கப் சேமியா இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நல்லா பொடிசாக உடச்சா தான் பிடிக்கும் அப்படின்னா நல்லா பொடிசாக உடச்சிக்கோங்க. அந்த சேமியாவையும் அந்த நெய்யிலேயே சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்தோம்ல, அந்த நெய்யே போதும். அந்த நெய்யிலேயே சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு சேமியா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நீங்கள் கடைகளில் வறுத்த சேமியா வாங்கினாலும் சரி, வறுக்காத சேமியா வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சமாக வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக செவக்கணும். சேமியாவை ரொம்ப தீச்சிடக்கூடாது, லைட்டாக செவந்தா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு அந்த ஓரங்களில் இருக்கிற சேமியா எல்லாத்தையும் நல்லா பாலில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், இல்லை பால்லையே செய்கிற மாதிரி இருந்தால் பால்லையும் செஞ்சுக்கலாம். இதில் நான் ஜவ்வரிசி எதுவும் சேர்க்கலைங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஜவ்வரிசியை முதல்ல வேக வச்சுட்டு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு சேமியாவை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கொதி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாயிரும். சேமியா ஓரளவு அரைப்பாதி வெந்ததுக்கப்புறமா 3 ஏலக்காய் பொடிசாக கொட்டி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேமியா எடுத்தேன்ல, இதில் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. இடையிடையே நீங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா சேமியா சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிச்சிக்கிற மாதிரி ஆயிரும். சர்க்கரை சேர்க்கும்போது ஓரளவு சேமியா வெந்ததுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா தான் சேமியா வெந்து வரும். அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி திராட்சை, அதையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரங்களில் சுற்றியும் இந்த மாதிரி ஆடை கட்டாத மாதிரி நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கணும். உங்களுக்கு எந்த அளவு கெட்டியாக வேணுமோ அந்த அளவு நீங்கள் பாயசத்தை கெட்டியாக வச்சுக்கணும், இல்லைனா தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். நீங்கள் ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பாயசம் கெட்டியாகத்தான் செய்யும். அப்படி கெட்டியாயிடுச்சுன்னா நீங்கள் சுடுதண்ணி கொஞ்சம் காய வச்சு அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சேமியா பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. க்ரீமி அண்ட் டேஸ்டியான சேமியா பாயசம். இதை சாப்பிட்டு இந்த பாயசத்தை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது க்ரீமி அண்ட் டேஸ்டியாக ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக செய்கிற பாயசத்தை விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.